ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தர்வாக்சான நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு எச்சரிக்கையான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அடுத்த 14 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளால் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும் என்பது மிக அதிரடியாக சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு அடுத்த 14 நாட்கள் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அடுத்த 14 நாட்கள் என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு உதயமாகக்கூடிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது. அந்த சம்பவம் நடக்கிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்கும் சாதகமான சூழ்நிலை உண்டாகும். அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி சாதகமான சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை உண்டாகுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மற்ற கிரகநிலைகளாலும் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மற்ற கிரகங்களாலும் உங்களோட ராசிக்கு அடுத்த 14 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமான முறையில் இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்கும். ஃபஸ்ட்டு நாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். இப்போ குரு உதயம் ஆகிறதுனால என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அடுத்த 14 நாட்கள் என்ன நாட்கள்ங்கிறத சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமும் அப்புறம் தமிழ் மாதத்தில் 3வது மாதமான ஆனி மாதமும் நடக்குது. ஸோ இந்த மாதத்துடைய 14 நாட்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். குரு உதயமாகிறது என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஜூலையுடைய 9ஆம் தேதி. ஃபஸ்ட்டு இந்த குரு உதயமாகிறதுனால என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குரு உதயமாகக்கூடிய பலனை பார்க்கலாம் வாங்க. குருவுடைய பார்வை பெறக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் சிறந்து விளங்குவீங்க என ஒரு நம்பிக்கையானது சொல்லப்படுது. நடப்பாண்டில் ஜூலை மாதத்தில் குருவின் உதயம் நடக்கிறதுனால ஒவ்வொரு நபர்களுடைய தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நேர்மறையான விளைவுகளை குரு கொண்டு வர இருக்கிறாரு. ஸோ அது எந்த மாதிரிலாம் கொண்டு வர போகிறாருங்கிறத தான் பார்க்க போகிறோம். நவக்கிரகங்கள்லேயே சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய குரு அறிவாற்றல், செல்வம், ஞானம் உள்ளிட்டவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லலாம். குருவுடைய நிலையை பொறுத்து மேஷம் முதல் மீன வரையும் இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்வில் தனித்துவமான பலன்களை சந்திக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. எதிர்வரக்கூடிய ஜூலை 9ஆம் தேதி நிகழக்கூடிய குருவின் உதயமானது எல்லாருக்குமே பலனளிக்கும். எந்தெந்த ராசிக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாக்கும், யாருக்கு பாதகமான சூழ்நிலை உண்டாக்கும் என்பதெல்லாம் குறித்து அந்தந்த ராசிக்கு விரிவாக ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு மற்ற கிரகங்களால் அடுத்த 20 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை பார்க்கலாம். ஆக்சுவலி குருவுடைய இந்த எழுச்சி துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மங்களகரமான காலத்தை உண்டாக்கும். மங்களகரனா எனக்கு திருமணம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் திருமணம் நடக்கும். திருமணம் மட்டும் கிடையாது, மற்ற மங்களகரமான விஷயங்கள் கூட இந்த டைம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குரு உதயம் இந்த 14 நாட்கள் இருக்குது. வீட்டில் கூட சுபகாரியங்கள்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா தடையே இல்லாமல் சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கும். திருமணத்தில் ஏற்பட்ட தடைகள்லாம் உங்களுக்கு நீங்கி திருமணம் சூப்பராக இருக்கும். நல்ல வரன்லாம் அமையாமல் இருந்ததுன்னா நல்ல வரன் கிடைத்து விரைவிலே உங்களுக்கு திருமணம் முடியும். இந்த மாதிரி எல்லாமே விரைவிலே உங்களுக்கு நடக்கும். தன்னம்பிக்கை மெயினாக அதிகரிக்கும். அந்த மாதிரி சூப்பரான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே போல் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களோடு கோவில் போன்ற ஆன்மீக தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படும். அந்த மாதிரி வாய்ப்பு காணும்போது அந்த வாய்ப்பை இந்த 14 நாட்கள் பயன்படுத்தி செல்லுங்க. அதனால் உங்களுக்கு நிறைய புரிதலும் நிறைய ஒரு பலனும் கிடைக்கும். வீட்டில் குழந்தைகளோடு நேரம் அதிக செலவிடுங்க. அது உங்களுக்கும் குழந்தைகளுக்கு இடையே ஒரு பாண்டிங்கை உருவாக்கும். வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆதரவு கூட முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஆதரவு கிடைக்கிறதுனால நிறைய முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும்.
அப்புறம் தொழில்துறையில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம் காண்பீங்க. தொழில்துறையில் முன்னேற்றம் காணும்போது கண்டிப்பாக அந்த முன்னேற்றத்தை ஜெயிக்க பாருங்க. கடன் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் இந்த 14 நாட்கள் குரு உதயமாகிறதுனால உங்களோட ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களோட ராசிக்கு என்ன அடுத்த கிரகங்களால் 14 நாட்கள் நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். அதாவது உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா, உங்கள் பலம் பலவீனம் என்ன, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அந்த விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் மற்றதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீப்பாகவே வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது உங்கள் ராசிக்காரங்களுக்கு அடுத்த 14 நாட்கள் மிக லாபமான பலன்கள் கிடைக்கும். அதாவது சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டங்கள் உண்டாகும். சில இடங்களில் நேரம் பார்க்காம உழைக்க வேண்டியது கட்டாயம் இருக்கும். போராட்டங்கள் உண்டாகக்கூடிய இடத்துல போராடுங்க. நேரம் பார்க்காம உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைங்க. இந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இந்த 14 நாட்கள் இருக்குது. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது புதிய பொறுப்புகள் நிறைய வரலாம். எல்லா பொறுப்புகளையும் மிஸ் பண்ணாமல் ஏற்றுக்கிட்டு நடங்க. ஆனால் அந்த பொறுப்புகளால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைவாக நடக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வியாபாரத்தில் கூட விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு துணிச்சலாக ஈடுபட்டிங்கன்னா காரியம் உங்களுக்கு உடனே சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஒரு பக்கம் நிம்மதியானது உண்டாகும். இந்த மாதிரி பாசிட்டிவான பலன் உங்களோட ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த 14 நாட்கள் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உங்களுடைய வேலையில் வந்து பொறுமையோடு நிதானமாக இருக்கணும். அப்போ தான் பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அபிவிருத்தியானது ஏற்படும். குத்தகை பணிகளில் லாபமானது மேம்படும். ஸோ லாபம் மேம்படும் போது அந்த லாபங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் குடும்பத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்த அழுத்தங்கள்லாம் வந்து குறையும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி மன நிம்மதி அதிகரிக்கும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஸோ ஆதரவு கிடைக்கும் போது அந்த ஆதரவை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆதரவை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பணத்துக்கு எப்படி இருக்குன்னா, குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க சுறுசுறுப்பாக இந்த 14 நாட்கள் உழைக்க வேண்டும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நடன சார்ந்த தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றமான நிலையை அடைவீங்க. அதே போல் புதிய முதலீடுகளில் மனத்துணிவோடு இறங்குனீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ அதிகாரப்பூர்வமாக கிரகங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஜோதிட ரீதியாக கிரக மாற்றங்கள் இந்த 14 நாட்கள் இருக்குது. இதில் என்ன பலன்கள்ங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி. இதில் சிறப்பும் வளர்ச்சியும் கலந்த பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரும். அப்புறம் சனி வந்து 5ல் இருப்பதால் குடும்பத்தில் வீட்டிற்கு தேவைப்பட்ட பொருட்களை போடணும். அப்புறம் எச்சரிக்கையாக இந்த 14 நாட்கள் வியாபார விஷயத்தில் மெத்தனமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும். இந்த 14 நாட்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த ஒத்துழைப்பை எடுத்துக்கோங்க. அதிர்ஷ்ட எண் இந்த 14 நாட்கள் 6 வழிபாடு வேண்டிய தெய்வம் பெருமாள். தினமுமே காலையில் பெருமாளை வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்குங்க. இதுதாங்க உங்களோட ராசிக்கு அடுத்த 14 நாட்கள் மற்ற கிரகங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து துலாம் ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.